Supreme Furniture, truly stylish. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே எஸ் வேலாயுதம் பாளையத்தைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவரின் மகன் வடிவேல். 30 வயதான இவர் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்துள்ளார். கடந்த 8 வருடங்களுக்கு முன்பு கோவில்பாளையத்தைச் சேர்ந்த தேவராஜ் மற்றும் மரியாள் தம்பதியின் மகள் திவ்யா என்ற பெண்ணை வடிவேலு காதலித்து திருமணம் செய்துள்ளார். வடிவேல் குடிபோதையில் திவ்யாவிடம் அடிக்கடி தகராறு செய்ததாகவும் அடித்து துன்புறுத்தியதாகவும் தெரிகிறது. இந்நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வடிவேல் காணாமல் போனதாக அவரது மனைவி திவ்யா அவினாசி பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து வடிவேலை தேடி வந்துள்ளனர். வழக்கில் எந்த முன்னேற்றமும் இல்லாததால் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி வடிவேலுவின் மனைவி திவ்யாவின் செல்போன் எண்ணை ஆய்வு செய்துள்ளனர். அப்போது திவ்யாவின் தாய் மரியாளுக்கு உசிலம்பட்டியைச் சேர்ந்த பாலாஜி என்பவருடன் தகாத உறவு இருந்ததை கண்டுபிடித்துள்ளனர். பாலாஜியை பிடித்து விசாரித்த போது பல அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்தன. மருமகன் வடிவேலு அடிக்கடி தனது மகளை அடித்து துன்புறுத்துவதாக மரியாள் பாலாஜியிடம் கூறியுள்ளார். இதையடுத்து திவ்யா, தாயார் மரியாள், தந்தை தேவராஜ், பாலாஜி மற்றும் 3 பேர் சேர்ந்து வடிவேலுவை அடித்து கொன்று தாராபுரம் சாலையில் உள்ள கிணற்றில் வீசி சென்றுள்ளனர். தொடர்ந்து கிணற்றில் இருந்து தார்பாயில் கட்டப்பட்ட நிலையில் வடிவேலுவின் சடலம் மீட்கப்பட்டது. இந்த கொலை தொடர்பாக 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தெரியாது 5 வாரமா கழிச்சுதானே வரும். காட்டிக்கு அப்புறம் தான் வந்துகிட்டே சொல்லணும். அம்மாவி அம்மாவுக்கு தம்பி 4 பேர் வந்து சொல்லுங்க. உங்களுடைய மருமக வந்து உங்க வீட்டுல இருக்கிறாங்களா, வெளியே எங்கன்னா இருக்காங்களா? இருந்தாங்க சார். பயம் போனப்போ சங்கதான் இருந்தாங்க. வந்து 1 மாசம் போனது 1 மாசம் 2 மாசம் இருந்தாங்க. அப்புறம் நான் சண்டை காட்டி தான் சொல்லி அப்புறம் வந்துட்டாங்க. அவங்க அம்மா அப்பா எல்லாம் 1 மாசம் 2 மாசம் அங்கேயே தான் இருந்தாங்க. எப்பவுமே வந்து இருந்துதே இல்லைங்க. எப்ப வராது வந்து பெருத்துன்னு காசு பணம் வந்ததோ வந்து. Supreme Furniture, truly stylish.